ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல பழமே காய்க்கிறதே இல்ல. இத நினைச்சு அந்த மரம் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தது. அந்த மரம் ஃபுல்லா இலை மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்து பார்த்து அந்த மரத்துக்கு ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. இந்த மரம் இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கே அப்படின்ட்டு ஒரு தேவதையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த தேவதை அந்த மரத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சது. தேவதை ஒரு நாள் அந்த மரத்துக்கு முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த மரம், எனக்கு நிறைய தங்க பழமா என் மரத்துல தொங்குனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த வரத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே தேவதை, உன் ஆசை போல தங்க பழங்கள் தொங்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தாங்க. மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா மறுநாளே அதுக்கு ஆபத்தும் வந்துச்சு. அந்த வழியா வந்த ஒரு திருடன் மரத்துல இருந்த தங்க பழத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். மரத்துல பழையபடி ஒரு கனியும் இல்லாம மொட்டையா இருந்துச்சு. இந்த வாட்டி மரம் தேவதைய பார்த்து, எனக்கு வெள்ளி பழம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. தேவதையும் அந்த மரம் கேட்டதுக்காக வெள்ளி பழத்தை மரமா கொடுத்துச்சு. ஆனா இந்த முறையும் இன்னொரு திருடன் வந்து எல்லா வெள்ளி பழத்தையும் திருடிட்டு போய் அவன் வித்து அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். மரம் திருப்பியும் தேவதை கிட்ட, எனக்கு வெள்ளி பழத்துக்கு பதிலா கண்ணாடி பழங்கள் இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு ஆபத்து வந்திருக்காது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே தேவதை அதனோட ஆசையை நிறைவேற்றணும்ன்றதுக்காக திருப்பி மரம் ஃபுல்லா கண்ணாடி பழங்களை தொங்க விட்டுச்சு. இந்த முறை அன்னைக்குன்னு பார்த்து பலமா காத்து வீசுச்சு. காத்து வீசின உடனே எல்லா கண்ணாடி பழமும் கீழே விழுந்து நொறுங்கி போச்சு. அதுக்கப்புறம் மரம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இனிமே பேராசையே படக்கூடாது அப்படின்ட்டு உணர்ந்து தெய்வதை கிட்ட, தயவு செய்து எனக்கு சாதாரண பழங்களை கொடு அப்படின்னு வேண்டி கேட்டுக்குச்சு. மரம் பூராவும் பழங்கள் தொங்க ஆரம்பிச்சது. அப்ப அந்த வழியா வந்த சிறுவர்கள் எல்லாம் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடும் போது சிறுவர்கள் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த வாட்டி மரம் கவலைப்படவே இல்லை. பழங்கள் யாருக்காவது பயனுள்ளதா இருக்கிறத நினைச்சு ரொம்ப திருப்தி அடைந்துச்சு.